வணக்கம், இது உங்கள் பேசும் டாரோ ஹீலர். இங்க 2 விதமான ஹேண்டில்ஸ் இருக்குது. இதில் 2ல் ஒன்றை சூஸ் பண்ணுங்க. இந்த பிப்ரவரி மாதத்துக்கு என்ன மாதிரியான ரீடிங் வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதம் பௌர்ணமியோட தொடங்குறதால நாங்கள் 3 கார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ காலமாக ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த நெகட்டிவிட்டி தாட்ஸை ரிலீஸ் பண்ணுற சொல்லி இந்த மெசேஜ் வந்திருக்கு. ரொம்ப நாளாவே மனசில் ஒரு பயத்தோடையும் சந்தேகத்தோடையும் பழைய காயங்களை விட முடியாமலும் இல்லாட்டி ஒரு குற்ற உணர்ச்சியில உங்களுக்கு யாராவது துரோகம் செய்திருக்கலாம், இல்லாட்டி நீங்க யாருக்காவது துரோகம் செய்திருக்கலாம். அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில வர முடியாம இருக்கலாம். உங்களை நீங்களே பிளேம் பண்ணிட்டு நீங்க லக்கி இல்லையாண்டு ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதம் நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களை பாசிட்டிவான செயல்களில் இறங்க வேண்டிய காலமாக இருக்குது. உங்களோட வேலையிலையும் சரி, உறவிலையும் சரி, அல்லது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சிருந்துருக்கலாம். இது இப்படித்தான் இருக்க வேணும்னு சொல்லி. ஆனால் நாங்கள் பார்க்குற எல்லாமே உண்மை இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் கண்ணால் பார்க்குறத தாண்டி நிறைய விஷயங்கள் உண்மையாக இருக்கு. உங்களோட உறவுகளில் இல்லாட்டி நீங்கள் நம்பி இவ்வளோ காலம் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விஷயம் உண்மை இல்லை என்று சொன்னால் அது ஏமாற்றம் இல்லை, அது உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தான். நீங்கள் ஒரு நம்பிக்கையில் ஒரு எதிர்பார்ப்பில் இதுதான் இது உண்மை என்று சொல்லி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதனால உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு எத்தனை விதமான வாய்ப்பு இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை நீங்க நம்பி இருக்க மாட்டீங்க, அல்லது அதை கேட்க மனநிலை உங்களுக்கு இருந்திருக்கா. இது எல்லாமே என்னடா லைஃப் அண்டு வாழ்க்கை மறத்து போனதால வந்ததில்லை. இந்த 3 கார்டு சொல்லுது, நீங்க சேர்த்து வச்சிருந்த சின்ன சின்ன எதிர்மறையான விஷயங்களால தான் நீங்க உங்களுக்கு முன்னால் இருக்கிற வாய்ப்பை பார்க்கலையே. இந்த மாசம் நீங்க பாசிட்டிவான எண்ணங்களை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க இருக்கிற மனநிலை சூழ்நிலை எல்லாமே நிரந்தரம் இல்லை. நீங்க வெளிச்சத்தை பார்க்கறதுக்கான டைம் வருது. நீங்க மாயைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சில உண்மைகள் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது எங்களோட வாழ்க்கையில் ஒரு சூரியோதயம் தான். எதையாவது நீங்கள் யாரோடையும் ஷேர் பண்ண வேணும், கதைக்க வேணும் என்று சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதம் அதை சொல்லிடுங்க. எமோஷனலாக சில விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சு கவலைப்படுறதெல்லாம் பார்க்க இதுதான் என்னால் முடியும் என்று சொல்லி நீங்கள் ஓப்பனாக கதைக்கும் போதும் இல்லாட்டி இன்னொரு ஆள் உங்கள்கிட்ட சொல்லும் போதும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட மனசில் ஒரு சுமையாக சுமந்துட்டுருக்கிற பயம், குழப்பம், நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிற ஒரு இல்யூஷன், ஒரு நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் விட்டு வெளியில் வரைக்குள்ள நீங்கள் வாழ்க்கையில் வாங்கின அடிப்பட்ட துன்பம் எல்லாமே இவங்கள ஒரு பட்டி தேடின வைரமாக உருவாக்கி வச்சுருக்கு. அப்போ எல்லாம் என் லைஃப் இப்படி இருந்தது, நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேனே, நான் இப்படித்தானே நம்பி இருந்தேன், இப்படித்தானே நடக்க பண்ணி நினைச்சேன் என்ற எண்ணங்களை தாண்டி இது எல்லாமே வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டம், வாழ்க்கை ஒரு வட்டம் என்று சொல்லுவாங்க. ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி இன்பம் துன்பம் கலந்துதான் லைஃப்ல இருக்கும். இது ஆக்சிடென்ட் இல்லை, இதுதான் யூனிவர்ஸோட டிசைன். அதை அக்செப்ட் பண்ணிட்டு லைஃப்ல அடுத்த கட்டத்தை கடந்து போக வேணும். அப்படி இல்லை நான் நினைச்சதுதான் சரி என்று சொல்லி ஒரு மாயைக்குள்ள இல்யூஷனுக்குள்ள இருந்தோம்னு சொன்னாங்க லைஃப்ல சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் ஒரு லூப்பில் சிக்கிட்டே இருப்போம். ஸோ இவ்வளோ காலமாக நீங்கள் இருந்த ஒரு இல்யூஷன்லேருந்து வெளியில் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கொண்டு அதுலேருந்து ஒரு கிளாரிட்டி எடுத்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோடையும் அமைதியோடையும் நீங்கள் லைஃபின் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இதுதான் ஃபைல் 1 சூஸ் பண்ணிடுவங்களுக்கான மாதத்துக்கான ரீடிங். இந்த மெசேஜ் எல்லாம் ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு சூட் ஆகிட்டுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ செகண்ட் ஹேண்டில் சூஸ் பண்ணிடுவங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கான 3 கார்டு வாட் யூ நீட் டு ரிலேஸ். ஒருவேளை நீங்கள் நான் இப்படித்தான், நான் எல்லாம் மாற முடியாது அப்படின்ற மென்டாலிட்டி ஆளாக இருப்பீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் யார் என்ன சொன்னாலும் ஓகே, உனக்காக நான் இதை மாற்றிக்கொள்கிறேன், உனக்காக நான் மாறுறேன்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுவீங்களா? நீங்கள் செய்த வேலைக்கு அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு பாராட்டுதலையோ இல்லாட்டி ஒரு வேலிடேஷனையோ எதிர்பார்ப்பீங்களா? தர்க்கத்தை தவிர்க்கிறதுக்காண்டி கதைக்க வேண்டிய இடங்கள்ல அமைதியாக இருந்துக்கிறீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் தேவையில்லாத இடத்துல கதைக்கக்கூடாத இடத்துல போய் கதைச்சு சண்டை எனக்கு சரியாக சொல்ல தெரியலை. பட் நீங்கள் ஒரு உண்மையான அன்பு, மதிப்பு, மரியாதை பெறுறதுக்காக நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பீங்க. இல்லைன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை செய்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஜெனியூனான பாராட்டு, ஜெனியூனான அன்பு கிடைக்க வேண்டும், பட் அது கிடைக்கல. அதுக்காக நிறைய விதமாக போராடி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஆசைப்படுற அன்பையும் மதிப்பையும் பாராட்டையும் உங்களுக்கு நீங்களே கொடுத்துருக்கிறீங்களா? அப்பயாவது நீங்கள் டயர்டாக இருக்க உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேண்டியக்குள்ள நீங்கள் அந்த ரெஸ்ட் எடுத்துருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சுட்டு உங்களை நீங்களே பாராட்டிருக்கிறீங்களா? பரவாயில்லையே, ரொம்பவே நல்லா செய்திருக்கிறாயேன்னு உங்களுக்கு தேவையான அன்பையும் பராமரிப்பையும் நீங்களே கொடுக்காதப்போ உங்களுக்கு இன்னொரு இடத்துல இருந்து எப்படி அது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக உங்களோட ஃபேமிலி, உங்களோட சொசைட்டி, உங்களோட ஃபாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் சொல்லி தந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு இப்படி தான் வாழ வேணும், இதுதான் எனக்கு சரியாக இருக்கும் என்ற உங்களோட மனசுக்குள்ளேயே இருக்கிற போராட்டத்துக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஓவர் கிவராக அல்லது ஓவர் ரிசீவராக இருந்த இடத்துல இருந்து வெளியில் வாரத்துக்கான டைம். இனி சண்டை போட்டு ஓவராக அவங்கள ப்ரூவ் பண்ணி ஒரு அன்பை வாங்க வேணுமென்று அவசியம் இல்லை. இந்த மாதம் கிவ் அண்ட் டேக் பாலிசியை கொண்டு வாங்க. நீங்கள் என்ன தாராயோ அதைத்தான் நான் தருவேன். ஒரு பேலன்ஸ்டான லவ், ஈக்குவலான பிளேஸ், ஒரு ஆரோக்கியமான பரிமாற்றம், நல்ல உறவுகளை எங்களோட வாழ்க்கையில் ஈர்த்து தரும். பழைய கட்டுப்பாடுகள், பழைய நம்பிக்கைகள் இது இப்படித்தான் என்ற
ஒரு பிலீஃப் சிஸ்டம் அது எல்லாத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதம் ஒரு ஸ்பார்க்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேணும், இல்லாட்டி புதுசாக ஒன்று தொடங்க வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் நீங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிற பழைய கோட்டையெல்லாம் அழைச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து புதுசாக கோட்டை போட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வளோ காலமாக நாங்கள் லைஃப்பில் பார்த்த எல்லாமே வெறும் சாம்பிள் தான். இதை தாண்டி இன்னுமே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கு. இந்த கார்ட்ஸ் எல்லாம் சொல்லுது உங்களோட பழைய நம்பிக்கைகள், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் நீங்கள் இன்னொருத்தர் அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணுறது, ஒவ்வொரு விடயங்களுக்கும் பவுண்டரி செட் பண்ணுறது, இம்பேலன்ஸ் இல்லாத ரிலேஷன்ஷிப்பில் சகிச்சுட்டு போகிறது, எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்து உங்களுக்கு நீங்களே அன்பு கொடுத்து உங்களுக்குரிய எல்லை கொடுகளை நீங்களே அமைச்சு உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருந்து உங்களுக்கு ஏற்றது அல்லாத எல்லா விடயங்களையும் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான சந்தோஷம், மகிழ்ச்சி, செலிப்ரேஷன் உங்களோட லைஃப்பில் காத்துட்ருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் என்னென்னலாம் ரிலீஸ் பண்ண வேணுமெண்டு மைண்டில் நீங்களே திங்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஈக்குவலான லவ் அண்ட் மரியாதை உங்களோட லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இதுதான் செகண்ட் ஹேண்டில் சூஸ் பண்ணிடுவங்களுக்கான மெசேஜ். இந்த மெசேஜ் எல்லாம் ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரீடிங்கில் சந்திக்கலாம். நன்றி.